ஹலோ ஹாய் guys. ஸோ இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா விசால்டி மாலுக்கு தான் போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக இதாகவே இருந்துச்சு, என்னடா அது மதுரையில் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம், விசால்டி மால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மதுரையில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு மால்னு கேட்டிங்கன்னா சரணா ஸ்டோர் மாதிரி இதுவும் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு மால்னு சொல்லலாம். ஸோ அங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில ரீசனுக்காகவும் அங்கே போகிறேன். ஸோ கோல்டோட ரேட்லாம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துட்டு வேறு அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து வீடியோ எடுக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லா வீடியோவுமே நீங்கள் போக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன். சும்மா சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போயிட்டே தான் இருக்கேன். எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இன்ன வரைக்கும் ஒத்தக்கடையில் சிக்னல் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ஓரளவு டிராஃபிக் ஆகிட்டு தான் இருக்குது. சில இடங்களில் எப்படி சொல்கிறது, டிராஃபிக்கே ரொம்ப நடக்காது. அந்த இடத்துலலாம் இப்போ சிக்னல் வச்சு ரொம்ப டிராஃபிக் ஆகுது, ஏன்னு தெரில. இனிமேல் நீங்களே பார்ப்பீங்க வண்டியை போக எத்தனை சிக்னலை நான் தாண்டி போகிறேன்னு பாருங்கள் நீங்களே. ஓகே, நம்மளை வந்து போகிறாப்புல ஒரு ஆள் விரட்டுன்னு எஃபிஜெட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டியாக தாங்க ஓட்டிகிட்டு வராப்புல நம்ம ஜிக்ஸர் ஆச்சே. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்க, இன்றைக்கி வண்டி ஒரு ஆள் நிப்பாட்டிட்டு உங்களோட வண்டியோட மைலேஜ் எவ்வளோங்க போகுது அப்படின்னு கேட்டால் அப்புறம் 50ன்னு அவர் இதாக பார்த்துட்டு இங்கே ஸ்ப்ளெண்டர் மாதிரி 50ன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. அட ஆமாப்பா, நானே நம்பலை. அது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது. கொஞ்சம் லாங் ட்ரிப் போகும்போது 40 50 குறையாமல் கொடுத்துரும். ரொம்ப சிட்டிக்கெலாம் ரொம்ப அதிகமாக பிரேக் அடித்து ஓட்டினா மட்டும்தான் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. மற்றபடி லாங் ட்ரைவுக்குலாம் செம்ம வண்டி. ஆஃப் ரோடுக்கே ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் என்னால் ஏற்ற முடியும். ஸோ என்னோடய வீடியோலாம் பார்க்கும்போது தெரியும். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லாம் நல்லா ஈஸியாக தான் போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்து இதாக ஆகலை, அந்த ஸ்டாண்டு வந்து இடிக்கலை. நம்ம அதில் கிக்கரும் வேறு இல்லைல்ல, அதனால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. வண்டி வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. நார்மலாக எப்போயும் ஜென்ரல் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கிறீங்க, நல்லா தான் பார்த்து. அவர் பார்த்துட்டு சரி ப்ரோ நானும் இதே வண்டி தான் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் ரிவ்யூ சொல்லவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மள பரவாயில்லடா. நம்ம வண்டியும் பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டு அந்த வண்டி வாங்க போகிறேன்னு சொல்லும் போது பரவாயில்ல, நம்ம அப்போயே 2 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டோம் போல் இந்த வண்டி நமக்கு சூட் ஆகும், ஸ்போர்ட்ஸ் பைக்காகவும் இருக்குது, நம்ம வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்கு அடிக்கடி லோக்கலுக்குள்ள ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போயே வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்கு ஓடிச்சு. அவர் ரொம்ப தேங்க்ஸ்லாம், ரொம்ப மரியாதையாக பேசினார். ஸோ மதுரைக்காக தான் கொஞ்சம் நல்லா நிதானமாக பேசினாப்புல. அந்த மண்டை கணமாலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த காபரா கொடுக்குறம்புறா அந்த மாதிரிலாம் அங்கே இல்லைங்க மதுரையெல்லாம். இவரும் மதுரைக்காரர் தான், பேசும்போதெல்லாம் பக்குவமாக தான் பேசிட்டு தான் போனாப்புல. நீ மண்டே எதுவும் பேசும்போது தான் ஆப்போசிட்லேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரும். சும்மாலாம் மதுரைன்னா அப்படி இப்படி கரெக்டாக இருந்தால் புரட்டா, இல்லைன்னா மண்டை ஃபுல்லாக சால்னா அப்படிலாம் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. சும்மா சோசியல் மீடியாவில் அப்படி இப்படிமாயே அப்படிலாம் ஒன்றும் மதுரையை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போவுமே ஒரே வார்த்தை பாசம் தான். இங்கே பாசத்துக்கு குறையே இருக்காது, சும்மா அப்படி தான் இருக்கும். அதை வீரமாக காமிப்பாங்க, கோபமாக பாசத்தை காமிப்பாங்க. சாப்பிட்றதா இருந்தால் இதாக இருந்தாலே விட்டு கொடுக்காமல் பண்ணுறது தான் அவங்களோட பாசம். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஓகே, சரணா ஸ்டோர் வந்துட்டேங்க ஒருதியா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிராஃபிக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீங்களே பார்த்துருக்கீங்க, மதுரையில் வந்து அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து ஸ்டாப்பில் வந்து இருக்குது. அது வந்து புதுசாக இருக்குல்ல, புதுசாக யோசிச்சிருக்காங்களா இல்லை தம்பி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா ஹார்ட்டில் அடிச்சுன்னா ஒரே தான் போக வேண்டியது மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரில. பட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. சில பேர் அதை அப்படி கையில் அந்த சிவகார்த்திகேயன் ஒரு சிம்பிளை பார்ப்பல அந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு தம்பியெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போகுன்றக்காண்டி கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து லவ்னு நினைக்காதீரா அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, நல்ல டிராஃபிக், தரமான டிராஃபிக். அண்ணன் ஜேஜேபியில் வச்சு மறைச்சி நிப்பாட்டுறாப்புல. இவர் நம்ம எங்கிட்ட தாண்டி ஆட்ரா சாமி, அங்கிட்டு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குதுங்க. யாருன்னு பார்ப்போங்க, தலைவரா? சரி, பஸ்ஸு டிக்கெட்டு சூழலை கவுருங்க, நிப்பாட்டி போங்க. பஸ்ஸு ஆட்டோ டிக்கெட்டு தான், பஸ்ஸு டிக்கெட்டு டிக்கெட்டுனா
அப்புறம் போயிட்டு இருக்கீங்க. சிக்னல் பாருங்க கொஞ்சம். லாரி வாப்பா எடுத்து வெளியே. பத்து உள்ள வரும்ப்பா. எப்படி நீங்க வருவீங்க? வெட்டு வருவீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பத்து உள்ள போக எப்படி தான் போவீங்க? வீடியோ கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டிராஃபிக் போலீஸ் கடுப்பாகவே ஆகிட்டார். அவர் கடுப்பானதுலாம் தப்பே இல்லை, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பண்ண தப்பு ஃபுல்லாக நமக்கு முன்னாடி இருக்க வண்டியை தான் அவங்க முன்னாடி போகும், நம்ம பக்கத்தில் பட்டு சொல்ல போனால் அந்த வெள்ளை கொடுத்து வெளியில் தான் நின்றுருக்கணும். அவங்க சொல்ல போனால் அந்த ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு வழி விடாமல் வண்டியை மூவ் பண்ணவும் அவர் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாகி கோவப்பட்டார். சில சமயத்தில் அந்த கோவப்பட்டால் திரும்பும், வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் அன்பா தம்பிகளா இப்படிலாம் பண்ணாதீங்கடா செல்ல குட்டி தங்க குட்டிலாம் அப்படிலாம் சொல்லிக்கிருந்தோம்னா நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் அவர் கோவப்பட்டதில் தப்பு இல்லை. சார் நம்ம அது பெருசாகவும் அவர் அப்படி கோவப்பட்டார், எப்படி அதெல்லாம் கோவப்பட்ட போச்சு அப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஸோ இதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அவர் பண்ணது நல்ல காரியம்தான். ஏன்னா நமக்கு அது கெட்டதாக தெரிஞ்சுன்னா அப்போ நடந்து போகிறவங்களுக்கு பாவம் இல்லையா? அதனால் அது நல்ல விஷயம்னே சொல்கிறேங்க. ஓகேங்க. இப்போ இன்னொரு 2வது சிக்னல் நீங்கள் கடந்திருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை பக்கத்தில் பூமாருக்கு பக்கத்தில் உள்ள சிக்னல். ரொம்ப நேரம் நிற்க வைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நேரம் ஒரு நிமிஷம்லாம் நின்றுருக்கேன். சில சமயங்களில் அந்த அளவுக்குலாம் இருக்காது. கரெக்டாக போகும்போது நம்ம ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வண்டியை எடுத்தோம்னா தல்லாவளம் வருங்க. அந்த ரைட்டை எடுத்துகிட்டு ஒரு பாலத்துக்கு பக்கத்துலேயே திரும்பினா தான் நமக்கு விசால்ட்டி மாதிரி சீக்கிரமாக போகலாம். ரூல்ஸ் படி போனோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி போகிறக்குள்ளேயே அதையே ஒரு 1/2 hour ஆயிருங்க. அதனால் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ரூட்டுகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் பைக் மட்டும் தான் அலோடு. கார் அந்த மாதிரி நம்ம பூந்துலாம் போக முடியாதுங்க. ஸோ பைக்கில் உள்ள அட்வான்டேஜ் இதுதாங்க. ஆனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் மழை காலமும் வெயில் காலம் வந்தால் மட்டும்தான் தெரியும். இப்போலாம் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பெருசாக மார்கழி குளிர் தானே, அதனால் ஒன்றும் பெருசாக தரல. ஆனால் மழை வரும்போதே தெரியும் நம்மளோட கஷ்டம். ஐயோ ஏன்டா அது கார் கூட ஒட்டிடலாமோன்னு வெயில் அடிக்கும் போது தோணும். மிச்ச டைமில் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் பைக்கு ஒவ்வொரு நல்லதுக்கு ஒன்றத்து கொடுத்தாலும் சில கெட்டதையும் அப்போக்கப்போ எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மாட்ட போயிட்டே இருப்பாங்க. ஓகே. எங்கடா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட வர மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ வேலைன்னு ரொம்ப அலைகிறாங்க. வர ரொம்ப பொறுப்பாளி ஆகிட்டாங்க. இல்லை வயசு வரவும் கரெக்டாக வயசு பையன் ஆகிட்டாங்கல்ல, கல்யாணத்துக்கு ரெடி ஆகியிருக்காங்க போல். எந்த ட்ரிப்பு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு. நான் சொன்ன அந்த சின்ன கேப் ரோடு தாங்க இது இல்லீகலாக தான் போகிறோம். ஸோ யார் ரொம்பலாம் ட்ரை பண்ண வேண்டாம். அங்கிட்டேருந்து ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. ஸோ இங்கேருந்து போகிறவங்க யாரும் சேஃப்டியாக தான் போகணும். அங்கேருந்து பாலத்தில் கீழே இறங்குறதுனால கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக தான் போகணும். ஓகேங்களா? ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சும்மா சொல்ல போனால் ஒரு 200 மீட்டர் தாங்க இங்கேருந்து விசால்ட்டிமா. இங்கிட்டு ஏறினீங்கன்னா ஒரே பாலம் 7 கிலோமீட்டர் நத்த ரோடு, ஒரே போக்கு தான். சித்தன் போக்கு சிவன் போக்காக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நீங்கள் 100ல் தட்டினாலும் போகிற ஸ்பீடே தெரியாதுங்க இந்த பாலத்தில் மட்டும். அதுக்காண்டி நீங்கள் 100ல் போயிட்டு இது பண்ணாதீங்க. ஏபிஎஸ் அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் நான் இதாக சொல்கிறேன் கெத்தா. மற்ற வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? அக்கா நீ மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னா அப்படிலாம் சொல்ல வரல. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்க, தப்பே இல்லை. ஓகே. இங்கே ஒரு 20 ரூபா நம்மளோட வசதிக்காக விட மாட்டாங்க. 20 ரூபா 30 தரல, பார்ப்போம். எவ்வளோண்ணா?
அட்ரா சக்க வந்தாச்சுங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இனிப்பு ஐட்டங்களாக பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான ஐட்டங்களை நம்ம காமிச்சு தான் உள்ளே போடுறாங்க. நீ என்னத்தை வேணால் காமிச்சாமி, எங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. வெளியிலே நல்லா தின்னுட்டு வந்துடுவோம், உள்ளே அப்படி ஒன்றும் பெருசாக வாங்க மாட்டோம். இது எங்களோட மிடில் கிளாஸோட ஒரு யுத்தினே வச்சுக்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்லாம் வருதுல்ல, அதனால் பயங்கர டெக்கரேஷனோடு இருக்குது. நல்லா தாப்பா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கியா ஒருத்தனே சொல்லலாம். ஓகே. ஸோ கேம் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்தோம்னா நம்ம கையில் வந்து ஒரு இது மாதிரி காட்டிடுவாங்க, டிக்கெட் மாதிரி. அது நமக்கு தேவையான கேம் விளாடும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் போகும். அதை வச்சு நம்ம என்னென்ன கேம் விளாட முடியுமோ அதெல்லாம் விளாண்டுக்கலாம். ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா ஸ்டார்டிங் அந்த பாலை உருட்டி விடுறது, அது பார்க்க கொஞ்சம் நல்லா ரிச்சாகவே தெரியும். இந்த ஃபாரின்ஸாக விளாடுவாங்களே அப்படின்ற மாதிரி உடஞ்சி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அதை அடுக்கி வைக்கும். அது பார்க்கவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வேடிக்கை பார்க்குறதுமே நல்லா தாங்க இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சின்ன பிள்ளையெல்லாம் விளாட்றதுக்காண்டி, ஸோ சின்ன பிள்ளைய கூட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டி வாங்க. சூப்பராக இருக்கும். நல்ல என்டர்டைன்மெண்ட்டிங்கான கேம்ஸ் அதிகமாக இருக்கும். இது எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 6th ஃப்ளோர் நினைக்கிறேன். தேட்டருக்கும் கொஞ்சம் முன்னாடி தான். ஸோ லாஸ்ட் ஃப்ளோரு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேட்ரு. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 5ஆவது ஃப்ளோர் 6ஆவது ஃப்ளோர் தான் நினைக்கிறேன். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, கரெக்டாக எனக்கு அட்ரஸ் பண்ண தெரில. ஓகே, சின்ன பிள்ளைங்க நல்லா விளாண்டுச்சு. சரி நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ், ஏதோ சின்ன ஸ்நாக்ஸாவது வாங்கலாம் பார்த்தா எல்லாமே ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. சரி இருந்தாலும் வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு ஃப்ரெண்டை மட்டும் லைட்டாக சின்னதாக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுவோம். ஓகே. இதில் வந்து கேம் விளாண்டா முட்டாய் வர மாதிரி இது தெரியும் எல்லாத்துக்கும். நார்மலாக ஆப்போசிட்டில் அடித்து கரெக்டாக விளாட்றது. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்ம காசு கொடுத்தா விளாட்ற பழக்கம் இல்லை, ஒன்லி ஓசியாக பார்க்குற மட்டும்தான். நமக்கான கேம்லாம் வந்து வேறங்க. 3D உள்ளே போனோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி 3D எஃபெக்டில் போட்டு நம்மளை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த இடத்துல பேய் மாதிரி ஒன்று இருக்கும், ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. அப்புறம் அதே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை விளாட்ற மாதிரி ஒன்று ஒரு கேமு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் WF இதெல்லாம் வந்து விளாட்றதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சின்ன பிள்ளை ஹெலிகாப்டரில் போகணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா இதில் போகலாம். இந்த கேம்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடும் போது பண்ண அட்ராசிட்டி இருக்கே, போட்டு கொன்று விட்டாங்க ஒரு கட்டத்தில். ஸோ ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறி வந்ததில் டயர்ட் ஆயாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம், ஒரு டெசர்ட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதான். ஸோ வெண்ணிலா. ஸோ நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிருக்கு. சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகே. ஸோ உள்ளே வந்த இதை பார்த்துருப்பீங்க. ஸோ விசால்ட் மால் வாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமானே சொல்லலாம். வந்துட்டு ரிலாக்ஸாக நல்லா சுற்றி பார்த்துட்டு மூவி பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக போகக்கூடிய இடம் தாங்க இந்த இடம். ஸோ போயிட்டு வரேன். பாய், டாட்டா. பார்த்துருப்பீங்க என்னடா இது சுண்டக்கல்லையும் இது இருக்குன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தின்னாச்சு, இதுதான் கடைசி. ஸோ போயிட்டு வரேங்க, பாய்.